ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுக்காக வந்திருக்கேன்னா சிக்கனை வந்து சுட்டு சாப்பிட போறேன். அதுக்கு என்னென்ன பொருள் எப்படிலாம் செய்யறோன்றத பார்க்கலாம். கிராமத்துல அவுட்ல தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம சேனல்ல இதுல வரைக்கும் கொடுத்ததே இல்லை. அதனால இப்ப போடலான்னு நாங்க வந்து அடுப்பை காட்டுறேன் பாருங்க. அந்த அடுப்பை பாத்தீங்களா, செங்கல்லாம் எடுத்து போட்டு ஆல்ரெடி இதுல வந்து தண்ணி மட்டும் தான் காய வச்சுட்டு இருப்போம். இப்ப வந்து சமைக்கிறதுக்காக வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது எதை வச்சு வச்சிருக்கு? இந்த கூடையை வச்சு வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா இந்த கூடையை வந்து உடச்சி எடுத்துட்டேன். கழுவிதான் ஃப்ரெஷ்ஷா கழுவிதான் கொண்டு வந்து வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா நான் அந்த சிக்கன்ல வந்து மசாலாலாம் தடவி கொண்டு வந்து மேல வச்சு சுட்டு எப்படி சாப்பிடுறதுன்னு பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெதன்யா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல. ரெதன்யா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப நாங்க போய் தர்னிஸ் நீ சொல்ல. தர்னிஸ் போய் விறகு எடுக்க போறோம். போங்க மூணு பேரும் போய் விறவெல்லாம் எடுத்துட்டு வாங்க. பாத்து மெதுவா போ. பாருங்க, ஆல்ரெடி இதெல்லாம் இந்த விறகெல்லாம் வந்து இங்க வந்து ஏற்கனவே இங்க தாத்தா எடுத்துட்டு வந்து போட்டுருக்காங்க. யாரோட தாத்தானா இவங்க தாத்தா வந்து எடுத்துட்டு வந்து. உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? எனக்கு தாத்தா தான். உனக்கு அப்பா மரம் வேணும், பெரியப்பா. பாத்தீங்கன்னா அந்த தாத்தா வந்து இந்த விறகெல்லாம் பொறிக்க வந்து காட்டுக்குள்ள இருந்து போடுவாங்க. நாங்க இங்க இருந்து ஈஸியா எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா இங்க இருந்து தான் எடுக்க போறோம். தர்னிஸ் வரவெல்லாம் எடுத்துக்கொண்டு அங்க போட்டுட்டு வாயா தங்க. தர்னிஸ் அங்க கொண்டே வச்சுட்டு வா. சிக்கன் உனக்கு சுட்டு தர்றோம். சுட்டு தின்னு. செருப்பு போட்டுக்க தர்னிஸ். ஏன் வேணாம்? ஓகே, இந்த மாதிரி சின்னதா உடைச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அப்பதான் நம்ம சின்னோண்டு அடுப்பு தானே வச்சிருக்கோம். அதனால குட்டி குட்டியா உடைச்சு எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா செங்கக்கல் கொஞ்சம் கீழே இருக்கு. அதுல பத்த வச்சோம்னா வந்து கறியில பிடிக்கும் இல்லையா, அடுப்பு கறி வந்து கறியில பிடிக்கும். அதனால நான் வந்து கொஞ்சம் உயரமா இருக்கிறதுக்காக கல் எடுக்க வந்திருக்கேன். இந்த கல் ஒண்ணு எடுத்துட்டு போயிட்டேன். இன்னொரு கல் வந்து எடுத்துக்கலான்னு பாக்குறேன். தூக்கு சாஞ்சிராத. என்னென்ன பொருள் நான் சொல்லிடுறேன். பாத்தீங்கன்னா ஒரு லெமனை வந்து ஆஃபா கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இஞ்சியும் பூண்டும் 50 அரைச்சு 100 எடுத்துட்டு வந்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா சிக்கன் பவுடர் எடுத்துட்டு வந்திருக்கேன். சிக்கன் பவுடர் வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன். இது வந்து ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள் 3மே அரை ஸ்பூனு. மஞ்சத்தூள் மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இதுதான் தேவையான அளவு. தேவையான எண்ணெய் பாத்தீங்கன்னா எண்ணெய் எடுத்துட்டு வந்திருக்கேன். எதனால அப்படின்னு கேட்கலாம். நான் வந்து இதை வந்து தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ண போறது இல்ல, வந்து எண்ணெய் ஊத்தி தான் மிக்ஸ் பண்ண போறேன். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை வந்து நான் கழுவி காய வச்சிருக்கேன். அதுல வந்து நம்ம சிக்கனை வச்சோம்னா அடுப்புல சொட்டா ஊத்தும் இல்லையா, தண்ணி ஊத்தி படைஞ்சோம்னா மசாலாவோட. பாத்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் வந்து நான் பெருசா எடுத்து வந்து ஃப்ரெஷ்ஷா கழுவி வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியுதா, இதான் ஃப்ரெஷ்ஷா பெருசா கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நல்லா வேக வைப்போம். ஃப்ரெஷ்ஷா கழுவி வச்சிருக்கேன். அந்த மசாலாலாம் எப்படி மிக்ஸ் பண்றேன்னு பாருங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து எல்லா மசாலாவையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி லெமன் எல்லாம் புளிஞ்சிட்டு நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். அப்படியே பேசு. நீ இது பண்ணிருக்கியா? இல்ல, நான் சுட்டுலாம் சாப்பிட்டது இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் தடவை. எனக்கே எப்படி சுட போறேன்னு தெரியல, எப்படி வரும்னு எனக்கு தெரியல. கிரில் சிக்கன். பேர் என்ன? கிரில் சிக்கன் இல்ல என்னன்னு ஏதோ ஒண்ணு. நீங்க உங்களுக்கு எப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அவங்க எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்லே வாங்கி சாப்பிட்டு இருப்பாங்க. நீ அவங்கள்ட்ட போய் கேக்குற? எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு ஊத்துறதெல்லாம் சொல்லல. நீ பாட்டுக்கு பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் புளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். சத்தமா பேசு. எலுமிச்சம்பழம் சாறு வந்து புளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். கிட்டக்க காமிப்பா உங்களுக்கு, அப்படியே பாக்கையிலே எச்சு உரும்பாரு. புளி எலுமிச்சம்பழத்தை. இப்ப யாருக்கு பல்லு கூசுது அப்படின்னு சொல்லுங்க. எலுமிச்சம்பழத்தை புளியறத பார்த்துட்டு எனக்கே கூசு. ஒரு ஆளு பின்னாடி எச்சியே ஊத்துது. ஆமா, புளியங்கா எலுமிச்சம்பழம்லாம் பார்த்தோம்னா. ஓகே, இது நல்லா பிழிஞ்சு சாரெல்லாம் எடுத்தாச்சு. பாத்தீங்கன்னா கொட்டை இல்லாம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொட்டையை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்களா? எலுமிச்சம்பழத்துலயா? நான் ஏற்கனவே எடுத்துட்டேன். ஒண்ணு உள்ள மாட்டிக்கிச்சு. அப்புறம் இப்ப எடுத்துட்டேன். பாத்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி ஊத்தியா எண்ணெய் ஊத்தி கலக்கலாம்?
எண்ணெய் ஊத்தி தான் இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். எதனால அப்படின்னா நம்ம வந்து கருக்கும் இல்ல சுடையில கறியை வந்து சுடையில வந்து எண்ணெய் வந்து நல்லா மொறுமொறுப்பா கொடுக்கும் இல்லையா, அதனாலதான் வந்து நான் எண்ணெய் ஊத்தி மிக்ஸ் பண்றேன். நீங்களும் இந்த மாதிரி எண்ணெய் ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க அவங்க. ஓகே, இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறணும். எது ஊறணும்? மசாலா ஊற வேண்டியல, கறியில இல்ல கறியை தான் போட்டு சொல்லாங்களே. நீ ஏன் இது பண்றேன்ற? இல்ல இது ஊறணும்னா மசாலா ஊறணும்னு சொல்றியோன்னு நினைச்சேன். இல்ல 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 நான் எண்ணெய் இன்னும் எனக்கு கொஞ்சம் பத்தல. நான் வந்து 3 ஸ்பூன் ஊத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் ஊத்திட்டேன், 4 ஸ்பூன் ஊத்திருக்கேன். வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா வாசனை தூக்குது. கறியை போடு 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 கறியை. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு இது கூட இல்லாம எல்லாமே வந்து நல்லா அப்ளை ஆயிருச்சு. இதை பிடிச்சுக்கோங்க, கீழே வச்சா மண்ணாயிடும். ஏன் இது என்னடா இது எதுக்கு? இது இந்த கறியை எடுத்து அதுல வைக்கணும்ல, அதுலயே அப்படியே தடவி அதுலயே ஒரு வாரமா வை. இதுக்கு ஒரு தட்டு அதுக்கு ஒரு தட்டு எல்லாத்தையும் போட்டு இது பண்ணி சரி. அதுலயே நான் நல்லா தடவிட்டேன். காமி பெரிய பீஸா இருக்கு. எல்லாமே நான் வந்து சின்ன சின்னதா கட் பண்ண வேணான்ட்டேன். எதனால அப்படின்னா வந்து அவங்க குட்டி குட்டியா கட் பண்ணி தந்துருவாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா. அதனால நான் வந்து பெருசாவே வந்து கட் பண்ணி வாங்கிட்டேன். பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பெருசா தான் கட் பண்ணிருக்கு. இது எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 1/2 கிலோ. எவ்வளவு? 100 ரூபாய். 1/2 கிலோ 100 ரூபாய். ரைட். சரி, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப நேரம்ல ஊற வைக்க வேண்டியது 5 நிமிஷம். ஓகே, நல்லா கறியில வந்து அப்ளை பண்ணியாச்சு. இது ஒரு 5 நிமிட்ஸ் ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும்னு தெரியும். எதனால அப்படின்னா எலுமிச்சம்பழம் சாறுலாம் அந்த கறியில இறங்கணும் இல்லையா, அதனால தான் நான் வந்து 5 நிமிஷம் தட்டை வச்சு மூடி வை. வீணா போயிட போகுது. சரி, நம்ம அதுக்குள்ளேயும் போய் வாழை இலை பறிச்சுட்டு வந்துடும். எதுக்கு வாழை இலைன்னு கேட்கலாம். அதுல வந்து தட்டுல அந்த வாழை இலையை போட்டு அதுல பறிச்சு எடுத்து வைக்கணும் இல்லையா. சரி, எந்திரி மொளன்னு எந்திரி. எது கத்தி? தரணி பாருங்க, தரணி என்ன பண்றாங்க. தரணி என்ன விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, வாயில மண்ணெல்லாம் வைக்காதற. இங்க பாருங்க, ரிதன்யா நீ என்ன விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்க? மண்ணு விளையாட்டா? காலு கையில எல்லாம் புண்ணு வரும். ஏதோ ஒரு இலையாரு. சார் இந்த லொகேஷன் சூப்பரா இருக்கு நீ சார். இப்ப நீ நிக்கிறது வீடியோல அவ்வளவு சூப்பரா தெரியுது. ஆமா, நல்ல அதுவும் இந்த இடத்துல வச்சிருந்திருக்கலாம். ஆனா காத்து நிக்காது. எந்த ஒரு இடத்துலயும் வந்து நம்ம சமைக்க முடியாது. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா மரம் இல்லாத இடத்துல தான் சமைக்க முடியும். மரம் இருந்தா இலையெல்லாம் ஆடும், காத்து அடிக்கும். நான் இப்ப இலையை அறுத்துட்டேன், ஃப்ரெஷ்ஷா கழுவி எடுத்துட்டு போயிடுறேன். வாங்க போங்க. வாய்ப்புள்ள ராஜா, வாய்ப்புள்ள. நான் வந்து வாழை இலையை கழுவி எடுத்துக்கிறேன். பாத்தீங்கன்னா கழுவி இட்டேன். சரி, நட போய் சிக்கனை வறுப்பு சுடுவோம். ஓகே, நீ அடுப்பை பத்த வைக்கணும். ஓகே, அடுப்பை பத்த வச்சிருவேன். காத்து வேற அடிக்குது, பத்த வச்சிருவேனா? பத்த வை. அமிஞ்சிருச்சு. தீப்பெட்டியே பயமா இருக்கு. பாத்தீங்கன்னா அடுப்பு பத்த வச்சாச்சு. காத்து அடிக்கனால இங்கிட்டே வருது. நான் வந்து இதெல்லாம் கழுவி காய வச்சுட்டேன். பாத்தீங்கன்னா இதை வச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒண்ணு வை, அது இதாகட்டும். பத்த வச்சு கம்பி எல்லாம் மேல வச்சாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து கறி எடுத்து வந்திருக்கேன். கறியை வந்து வைக்க போறேன். கறி வந்து நல்லா ஊறி நல்லா ஆயிடுச்சு. சரி, நல்லா சாஃப்டா இருக்கு. வந்து கறியை வைக்கிறேன். கிரில் சிக்கன் எடுத்து வை. வைக்கிறேங்க. வைக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் எல்லாம் ஊத்தலையா? வை. இங்கிட்டு வை, 2 பீஸ் வை. ஐயோ, சூடா. பெருசா எடுத்து வை. சின்னதா வச்சீங்கன்னா போதும்ல. எப்படி இருக்கு நிஷா? தண்ணி வரட்டுப்பா, பைப்புல குடிச்சுக்கலாம்.
எண்ணெய் ஊத்து. எண்ணெய் எல்லாம் விட்டுட்டேன். பாத்தீங்கன்னா இப்பதான் நல்ல ஒரு இது மாதிரி வருது. டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி பொரியுதுன்னு கிட்ட கேமரா காமிக்கிறேன் பாருங்க. செல்லு கேமரா உள்ள போயிடாது. உள்ள போயிட போகுது. இன்னும் இருக்கு. இன்னும் இருக்கு. அதெல்லாம் சுடணும். திருப்பலாமா? இன்னும் கறி வேகல, வேந்துகிட்டு இருக்கு. வேகட்டும். நம்ம எண்ணெய் விடுவோம் இன்னும். ஏன்னா அப்பதான் நல்ல முருகலாகும். நம்ம மேலேயே பார்க்க கூடாது, கீழே அடுப்பையும் பார்க்கணும். ஆமா, இந்த சிக்கனுக்கு எண்ணெயை விட அப்படியே கிட்டக்க அப்படியே எச்சி ஊறும் பாரு வீடியோ பார்க்கையிலேயே. ஆஹா, சூப்பர். பாத்தீங்கன்னா அவர் திருப்பிக்கிட்டு இருக்காரு. எனக்கு கண்ணுல புகை வந்துருச்சு. அதனால வந்து நான் எந்திரிச்சிட்டேன். அவர் பாத்துட்டு இருக்காரு. அவர் திருப்புறாரு எல்லாம். வாவ், சூப்பரா இருக்கு. இங்க பாருங்களேன், பக்கத்துல காட்டுறேன். வேற லெவல் கிரில் சிக்கன். திருப்புறதுக்கான கரண்டி எல்லாம் இல்ல, அதனாலதான். அந்த இடுக்கின்னு சொல்லுவாங்க, அது இல்ல. அது என்கிட்ட அங்க இருக்கு. இங்க இருந்தது உடஞ்சு போச்சான். அப்பா, எரிய விடுங்க. நல்லா வேகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வேகணும். அப்பதான் வந்து நல்லா இருக்கும். மசாலாலாம் நல்லா வந்து முறுமுறுன்னு இருக்கும். முறுமுறுன்னு இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். திருப்பி போடு நிசா, திருப்பி போடு. எரிய வை முதல்ல, அடுப்பு எரிய. அடுப்பு வந்து நம்ம புகை இல்லாம வந்து எரிச்சுக்கணும். ஏன்னா அப்புறம் புகை வாடை வரும் இல்லையா? அதனாலதான் நல்லா வந்து விறக வச்சுட்டு அப்புறமா திருப்பிடணும். நல்லா அப்படியே கரையன்னு கருவுற அளவுக்கு வரும். அப்பதான் நல்லா இருக்கும். எண்ணெயை விடு. அப்பதான் இதாகும். ஊத்து எண்ணெய் ஊத்து. கையில வந்துச்சு. அப்பதான் வேகும் சீக்கிரம். எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு கறி. அனல் பறக்குத. ஊத்து எண்ணெய். இங்கிட்டு வர நெருப்பு வாங்கிட்டு வர. இப்படி நிசா, திருப்பி போறேன். அப்படி கீழே போட்டுற. அப்பா கிட்ட திருப்பிக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா நல்லா திருப்பிக்கிட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா எப்படி ஆயிடுச்சு பாருங்க, கறியே சூப்பர் ஆயிடுச்சுல. கலரா எப்படி வந்துச்சு பாரு. ரெட் கலர், ப்ரௌன் கலர் சூப்பரா இருந்துச்சு. பிளாக் கலரு, பிங்க் கலர் எல்லாம் வராதா? சூப்பரா இருக்கு பாருங்க. தர்ணீஸ் சாப்பிடுறியா? அதுக்கு எண்ணெயெல்லாம் ஊத்துறதுனால எப்படி இருக்கு பாத்தீங்களா? சூப்பர் ஆயிடுச்சுல. எண்ணெய் ஊத்துங்க. அப்பா கிட்ட போவா. இங்கிட்டு வா அங்கிட்டு போ. தியாவை காமிச்சிட்டு போ. தியா நாங்க இங்க சமைச்சிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா சுட்டில தூங்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா தொட்டி இதுதான். நாங்க இங்கதான் சமைச்சுக்கிட்டு இருக்கோம். வேணாம். நீங்க திருப்பி மட்டும் போட்டு வாங்க. நான் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடறத பார்க்கலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடறத பார்க்கலாம். ஒரு தடவை இன்னும் பக்கத்துல காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா ரெடி ஆயிடுச்சு. கறி நல்லா வெந்துருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தரலாம். வந்து ரெடி ஆயாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா வாழையில எடுத்து வைக்க போறாரு. பாத்தீங்கன்னா இப்பதான் குத்தி வந்து சூப்பரா எடுக்க போறாரு. கறி எல்லாம் வேந்துருச்சு. பாத்தீங்கன்னா வாழையில வச்சுக்கிட்டு இருக்காங்க.
பார்த்து பொறுமையா. அப்பா நல்லா வந்துருச்சு. செம்ம டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இது மாதிரி சாப்பிட்டுருக்கீங்களாங்க? நான் கடையில சாப்பிட்டுருக்கேன், செஞ்சு சாப்பிட்டதில்ல. நானுமே கடையில சாப்பிட்டுருக்கேன், செஞ்சு கடையில சாப்பிட்டுருக்கியா? இது மாதிரி சாப்பிட்டுருக்கேனே. இது மாதிரி கிரில் சிக்கன் சாப்பிட்டது இல்ல. இன்னைக்கு சாப்பிட்டுரு. அப்பா ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இலைய காமி. வாங்க இலையில காட்டுறேன். எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கு. செம்ம பக்கா இருக்குங்க பாருங்க. சுடுது. ஓகே, உங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்ப நான் மட்டும் திங்கணும்னு சொல்லுவாங்க, நீ தின்னு பார்த்துட்டு சொல்லு. எப்படி இருக்குண்ணா? சூடா இருக்கு. சுட்டுருச்சு. அதுக்குதான் அந்த கத்திரிக்கோள் கத்தி இருக்கு பாரு, கத்தியை வச்சு விட்டு. அதுவும் அந்த லெமன் எல்லாம் புழிஞ்சு விட்டோம்னா வேற லெவல்ல இருக்கும். கோழி ஆபரேஷன் பண்ணிட்டேன். வர தண்ணியா எடுத்து சாப்பிடுவா. சூப்பரா இருக்கு. ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. வாழ்க்கை தமிழ். நாளைக்கு என்ன சமைக்கலாம்? நாளைக்கு என்ன குக்கிங் பண்ணலாம் சொல்லுங்க. சேவாங்க சண்டே போட்டு. அது சேவல் சண்டை. சரி சரி, அப்புறம் பார்க்கலாம். ஓகே, பாய் பாய்.